அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கு நமக்கு நீட் வேணுமா வேணாமா? வேணும், ஆனால் வேண்டாம். இதற்கான உறுதியான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருச்சு. ஓகே சார், அது என்ன வேணும் ஆனால் வேணாம்? சில கோர்ஸுக்கு நீட் வேணும் அட்மிஷனுக்கு, சில கோர்ஸுக்கு நீட் வேணாம். நீட் வேணும்னாலும் அந்த நீட்டில் நீங்கள் 50th பர்சன்டைல் வாங்கியிருக்கணும், 40th பர்சன்டைல் வாங்கியிருக்கணும்னா கட்டுப்பாடு இந்த வருஷத்துக்கு கிடையாது. நீட்டில் அப்பியர் ஆகியிருந்தால் போதும், ஹாப்பி தான். பட் ஸ்டில் நல்ல மார்க் வாங்குங்க. ஏன்னா நீட் மெரிட்டில் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. பட் அதில் பாஸ் பர்சன்டைல் அப்படிங்கிற ஒன்று கிடையாது ஃபார் அலைட் ஹெல்த் சயின்ஸ். அலைட் ஹெல்த் சயின்ஸ்லையும் 2 கோர்ஸுக்கு மட்டும்தான் நீட் வேணும், மற்ற எந்த கோர்ஸுக்கும் வேணாம். அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததையும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அட்மிஷன் இன் பிபிடி அண்ட் பிஓடி த்ரூ நீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 கோர்ஸுக்கு தான் உங்களுக்கு நீட் வேணும், வேறு எந்த கோர்ஸுக்கும் வேணாம். அதுலேயும் நீட்டில் நீங்கள் அப்பியர் ஆகிருந்தால் போதும். இங்கே பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி 5 years கோர்ஸ். இதில் 4 years படிப்பீங்க, 1 year இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி டாக்டர் கோர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு 5 years, 4 வருஷம் படிப்பு, 1 year இன்டர்ன்ஷிப், 5 வருஷம் மொத்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்டில் இங்கே பாருங்கள், த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அப்பியர்ட் இன் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்டட் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்பியர் ஆகுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க for the academic year of the admission. However, இந்த வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்பியர் ஆயிருந்துங்க ஃபிசியோதெரப்பி சேர்ந்து படிக்கணும்னா. However, there shall be no minimum qualifying marks or cut-off percentile requirement for application for the admission. நீட்டில் உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ்னு ஒன்று கிடையாது, கட் ஆஃப் மார்க்னு ஒன்று கிடையாது, கட் ஆஃப் பர்சன்டைல்னு ஒன்று கிடையாது. அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் போட்டதில் நீட்டில் யார் அதிக மார்க்குன்னு பார்த்து கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் போட்டதில் ஃபஸ்ட்டு மார்க்கே 100, 110 மார்க் தான் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அது ஃபெயிலாக பாஸ் மார்க்கான்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு மார்க் யார் அப்ளை ஆகும், உங்களுக்கு சீட்டு. அடுத்த மார்க் யார், 10 சீட்டில், அதுக்கடுத்த மார்க் யாருன்னு கேட்டகரி வைஸ் பார்த்து சீட்டை அலாட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்பியர் ஆகி இருந்தால் மட்டும் போதுங்கிறாங்க. பட் ஸ்டில் அப்ளிகேஷன் போட்டதில் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பானோ உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ஃபெயில் மார்க்கு பாஸ் மார்க்னு நீட்டில் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பிக்கும் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் கிடையாது. பட் இந்த 2 கோர்ஸுக்கும் நீட்டில் அப்பியர் ஆகியிருக்கணுங்கிறது முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, குழம்பிக்காதீங்க. என்ன சார் சொதப்புறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, எனக்கும் அந்த நினப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல அவங்க நீட்டை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த வருஷம் நீங்கள் நீட்டை அப்பியர் ஆகுங்க, உங்களுக்கு பாஸ் மார்க்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அப்பியர் ஆகுங்கப்பா, ஆனால் நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நான் காமிச்சிட்டா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். அதனால தான் த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அப்பியர்ட் இன் த நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் conducted by National Testing Agency for the academic year of the admission. However, there shall be no minimum qualifying marks or cut-off percentile requirement for application for the admission. அட்மிஷனுக்கு நீட்டுக்கு அப்பியர் ஆகிருக்கணும்னு தான் உங்களுக்கு ரூல்ஸு. இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்கிற ரூல்ஸ் கிடையாது. ஆனாலும் அப்ளிகேஷன் போட்டதில் அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் நீட் மெரிட் மார்க்ஸ் வித் நோ கட் ஆஃப் மார்க்ஸ், நோ கட் ஆஃப் பர்சன்டைல் ஆஃப் த அகாடமிக் இயர் ஆஃப் த அட்மிஷன். ஸோ நீட்டில் பாஸ் மார்க்கே வாங்காதவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதில் யார் அதிக மார்க் வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்துட்றோன்ட்டாங்க. நீட்டில் ஃபிசியோதெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் பாஸ் மார்க் கிடையாது, பாஸ் பர்சன்டைல் கிடையாது. 20 மார்க் வாங்கினவங்க கூட அப்ளை பண்ணலாம். 720க்கு 20 வாங்கினாலும் அப்ளை பண்ணலாம், 720க்கு 0 வாங்கினாலும் அப்ளை பண்ணால் நீங்கள் அப்பியர் ஆகியிருந்தாலே அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும், மற்ற எந்த கோர்ஸுக்கெலாம் தேவையில்லை அந்த டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? அதை இப்போ நான் வச்சு காமிச்சிடுறேன். மற்ற எந்த கோர்ஸுக்கு தேவையில்லை, மற்ற எந்த கோர்ஸுக்கும் தேவையில்லை. பிபிடி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஓடி, இந்த 2 தவிர வேறு எதுக்குமே நீட் தேவையில்லை. அதற்கான நோட்டிஃபிகேஷன் காமிச்சா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், இங்கே பாருங்கள், அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் ஆஃப் சீனியர் செகண்டரி 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான். அடுத்த கோர்ஸ் பாருங்கள், அடுத்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட், அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் ஆஃப் சீனியர் செகண்டரி +2 ஈக்குவலண்ட் மார்க். அப்பாடி சந்தோஷம். அடுத்து பேச்சுலர் ஆஃப் அனஸ்தீசியா, அனஸ்தீசியாவுக்கும் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் 12th மார்க், அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் ஆஃப் சீனியர் செகண்டரி +2 மார்க். அவ்வளோதான், சீனியர் செகண்டரினா +2 தான். அதுக்கு அடுத்த கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ஃபிசியோதெரப்பி நீட் வேணும், ஃபிசியோதெரப்பி நீட் வேணும். ஆனால் நீட்டில் அப்பியர் ஆகியிருந்தால் போதும், பாஸ் மார்க்கு பாஸ் பர்சன்டைல்னு நீட்டில் ஃபிசியோதெரப்பிக்கு கிடையாது. ஓகே, அடுத்து ஆனால் ஃபிசியோதெரப்பிக்கு நீங்கள் நீட் கண்டிப்பாக எழுதணும், நீட் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்
அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி 12th மார்க்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி 12th மார்க்கு ஆப்டோமெட்ரிக்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, நீட் வேணும். த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் அப்பியர்ட் இன் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஆனால் பாஸ் மார்க் பாஸ் பர்சன்டேஜ் எதுவும் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பி 5 years கோர்ஸ், 4 years படிப்பீங்க, 1 year இன்டர்ன்ஷிப். ஓகே. அடுத்து பேச்சுலர் ஆஃப் சைக்காலஜி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதான், ஆனால் 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறதும் வைக்காததும் அந்தந்த இன்ஸ்டிடியூஷனோட விருப்பம் சைக்காலஜிக்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, 12th மார்க்கை பேஸ் பண்ணி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி மெரிட், 12th மார்க்கை பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்த கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி. அப்பாடி. ஓகே. அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிஷியன் அசோசியேட்ஸ் பிபிஏ, 12th மார்க்கை பேஸ் பண்ணி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி +2 மார்க், நீட் கிடையாது. அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் செகண்டரி சீனியர் செகண்டரி +2 மார்க்கு. ஓகே. அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, அட்மிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி +2 மெரிட். ஓகே. அதுக்கடுத்து டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் அதெல்லாம் தனி தான். ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ பிபிடி, ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஓடி, இந்த ரெண்டுக்கு மட்டும் 5 years கோர்ஸு, 4 year படிக்கிறீங்க, 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க. இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு நீட் கம்பல்சரி. மற்ற எந்த கோர்ஸுக்கும் அவங்க நீட் கம்பல்சரின்னு சொல்லலை. இதில் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வரல. அதை பற்றின அப்டேட் வந்ததும் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் ஃபிசியோதெரப்பி படிக்கிறதுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி பேச்சுலர் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் நீட் கம்பல்சரி. நீட்டில் அப்பியர் ஆகிருந்தாலே போதும். அதில் பாஸ் மார்க்கு பாஸ் பர்சன்டைல்ங்கிற ஒன்று கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அப்பியர் ஆகணும். ஜஸ்ட் அப்பியர் ஆகுங்க. ஆனாலும் அப்ளிகேஷன் போடும்போது பாஸ் மார்க்கை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நீட்டில் அப்பியர் ஆன எல்லாருமே அப்ளிகேஷன் போடலாம். பட் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு அட்மிஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் நீட் மார்க் என்டர் பண்ணிப்பீங்க. அந்த நீட் மார்க்கை வச்சு தான் அட்மிஷன். எதுக்கு? ஃபிசியோதெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், நான் போகணும்னு விருப்பப்படுறேன்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.